ஆனந்த் உமாவை துரத்திட்டு போய் அவளை இழுத்து பிடிச்சி அவள் உதட்டிலேயே முத்தம் கொடுக்குறான். உமாவோட அம்மா அங்கேருந்து இதை பார்க்குறா. அவள் பார்க்கட்டுங்கிறதுக்காகத்தான் ஆனந்த் உமாவுக்கு முத்தமே கொடுத்தான். ஏன்னா உமா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் வரும்போது அதில் ஒருத்தி ஆனந்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாள். அப்போ உமா ஆனந்த் ஒரு அண்டங்காக்கா, கருப்பாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை இழிவுபடுத்துவா. அப்போ அந்த காரை ஓட்டிகிட்டு போன டிரைவர் சுவாமிநாதன் அப்படியே காரை நிறுத்திடுவார். ஒருத்தவன் கலரை பற்றி இழிவாக பேசுகிற உங்கள் குடும்பத்தோடு நான் இனி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கார் சாவியை தூக்கி போட்டுட்டு டிரைவர் சட்டையையும் கழட்டி எரிஞ்சிட்டு எனக்கு இனி வேலையே வேணான்னு அங்கே வந்து கிளம்பிடுவார். ஏன்னா அந்த டிரைவர் சுவாமிநாதன் ஆனந்தோட சித்தப்பா. தான் கல்யாணமே பண்ணி காட்டியும் பரவாயில்ல, ஆனந்த் தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்தவர். அதனால் கோவப்பட்டிருப்பார். என்ன இருந்தாலும் உமாவை நடு ரோட்டில் காரில் அப்படியே நிப்பாட்டிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு உமாவோட அம்மாவுக்கு அந்த டிரைவர் மேலே கோவம். அதனால் அவரை கூப்பிட்டு சாட்டையாலேயே அடின்னு அடிக்க வச்சு அனுப்பிடுவா உமாவோட அம்மா. ஒரு பாட்டி அந்த டிரைவருக்கு ஒத்தடம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஆனந்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் ஆனந்த் வந்து அந்த உடம்பு காயத்தெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டு என்ன ஆச்சுன்னு கத்துறான். அந்த பாட்டி மனசு கேட்காம சொல்லிடுது, உன்னை கருப்பாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணால் அதனால் வேலையே வேணான்னு சித்தப்பா வந்தார். அந்த உமாவோட அம்மா இந்த மாதிரி சித்தப்பாவை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் கோவம் வந்த ஆனந்து பைக் எடுத்துகிட்டு சித்தப்பாவை உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் ஏமா சாட்டையால் அடித்தானோ அவனை சித்தப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுருவான். அங்கே உமாவை பார்க்குறான். உமா உதட்டில் போய் முத்தமும் கொடுக்குறான். உமா அம்மா பார்க்கும்போதே இதெல்லாம் பண்ணுறான், பழி வாங்குறான். உமாவோட அம்மாவும் திரும்ப பழி வாங்கணும்னு நினச்சி ஆனந்தை கொல்ல திட்டம் போடுறாங்க. ஆனால் உமா போய் ஆனந்தை காப்பாற்றுறா. உமாவுக்கு ஆனந்த் மேலே ஒரு காதல் வருது. ஆனந்துக்கும் ஒரு நாள் உமா மேலே காதல் வருது. ஒவ்வொரு வார இறுதி சனிக்கிழமையும் இவங்க பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமையும் ஆகிட்டா நல்லா இருக்குமேனு இவங்க நினைக்கிற அளவுக்கு காதல் ரொம்ப பெருசாகுது. உமாவோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உமாவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஆனால் உமா சொல்லிட்டா, அம்மா எனக்கு நீயே எல்லாத்தையும் பரவாயில்ல, ஆனந்த் தான் வேணும்னு நினச்சி இவள் கிளம்புறா வீட்டை விட்டு. உடனே தந்திரம் பண்ணுறா உமாவோட அம்மா, உங்கள் 2 பேரையும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேனே அப்படின்னு பொய் சொல்லி ஆனந்த் ஒரு வீட்டில் கட்டி போட்டுட்டா. இப்போது தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, ஆனந்த் அங்கே கட்டி வச்சுருக்கேன், நீ மட்டும் நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஆனந்தை சுட்டு கொன்னுடுவேன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்ணுறா. அங்கே அந்த இடத்துல இருந்து ஆனந்த் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் அவன் வர்றதுக்குள்ளே உமா கழுத்தில் ஒருத்தவன் தாலி கட்டிட்டான். ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுன்னு இருந்த இந்த காதலர்கள் இனி எப்படி இருக்க போகிறாங்க? முழு கதையை பார்க்குறதுக்கு என் பேருக்கு கீழே புது கவிதைன்னு இருக்குல்ல, அதில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். நன்றி.